வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான பிடிஏ கொஸ்டின் மாடல் எக்ஸாமின் கொஸ்டின் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதே ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இதில் வந்து கொஸ்டினுக்கான ஆன்சரும் பின்னாடியே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்து அதுக்கு ஆன்சர் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்க பேராகிராஃப்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பேராகிராஃப் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் 2 பேராகிராஃபை அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த 4 பேராகிராஃப், ப்ரோஸில் 4 பேராகிராஃப், போயம் 4 பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 4 பேராகிராஃப் 8 பேராகிராஃப் படித்தாலே உங்களால் எக்ஸாமில் வந்து 2 பேராகிராஃப் அட்டன் பண்ண முடியும். அடுத்து கட்டுரையை பார்த்துக்கோங்க. அடுத்து கிராமர் எல்லாமே பார்த்துக்கோங்க. என்னென்ன மாதிரி கிராமர் கேட்டிருக்காங்க, ப்ரோஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பொயட்ரியில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற முடியும். அதுக்கடுத்து இந்த ரோடு மேப்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ரோடு மேப்பு, அதுக்கடுத்து அந்த பேராகிராஃப் வந்து நான் ஈஸியாக ஒரு 5 லைன்ஸ் மட்டும் வர மாதிரி பேராகிராஃப் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. ஸ்னானியம்ஸ் ஆனன்ஸ், அப்புறம் வந்து மெமரி போயம், அடுத்து கிராமரில் ஒரு சில கிராமர், அதுக்கடுத்து கடிதம், லெட்டர் ரைட்டிங், இதெல்லாமே நீங்கள் பார்த்து இந்த சம்மரி ரைட்டிங் இருக்குது. இதெல்லாமே பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் வந்து எக்ஸாமில் 40க்கு மேலே எடுத்துட முடியும். ஸ்லோனஸ் நீங்கள் யாருமே இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே, அதேமாதிரி கிராமர்லேயே சில கிராமர் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நவுன் ப்ளஸ் வெர்பு அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும். அதுக்கெலாம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பேராகிராஃப் வந்து நம்ம கொடுத்துருக்க பேராகிராஃப் படித்தாலே போதும். மித்த எல்லாமே கிராமர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ.